அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு 60 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அடுத்து 5 மார்க்ஸ். நமக்கு இதிலே நமக்கு 15 மார்க்ஸ் வந்துடும். இது எல்லாமே நமக்கு புக் பேக் பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிற அந்த 1 வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், அது ரொம்ப ஈஸி தான். நமக்கு 20 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். 60க்கு 20 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து நமக்கு ஜாமெண்ட்ரி வரும், அதில் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதிலே நம்ம 20 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா நமக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சம்ஸ் எல்லாமே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 34வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் இதில் இருக்க எல்லாத்தையும் சாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்ஸ், அந்த ட்ரையாங்கிள் கொஸ்டின். அடுத்து அந்த வெர்டெக்ஸ் சைட் ஆஃப் த ஆங்கிள் கண்டுபிடிப்போம்ல, அந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த 5 கொஸ்டின்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ சாய்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாமில் எழுதும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். அதுமாதிரி நீங்கள் டைமுக்குள்ளே மேக்ஸை நீங்கள் முடிக்க முடியும். சில பேருக்கு நீங்கள் செஞ்சு பார்க்காம சும்மா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் டைமுக்கு முடிக்க முடியாது. நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஈஸி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் நமக்கு ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா நீங்கள் கரெக்டாக அழகாக நீட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.